வா உள்ள போலாம். நல்லா வரலமா. ஏன்? அந்த ஆண்டி ஓவரா பேசும். நான் இங்கே இருந்து ஜூஸ் குடிக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி, அப்ப இங்கே பத்திரமா இரு, எங்கேயும் போக கூடாது. பேக் உங்ககிட்ட தான் இருக்கு, பத்திரமா வச்சுக்கோ, புரியுதா? பேக் பத்திரமா பார்த்துக்கிறேன். எங்கங்க? என்னாச்சு? இங்க ஒரு லேடியோட என் குழந்தை பேசிட்டு இருந்தாங்க. இவ பார்த்தா காணுங்க. ஏன் இவட்ட கேக்குறீங்க? அந்த லேடியோட இவர் தாங்க இருந்தாங்க, பாத்தேங்க. ஏய், எங்கடா குழந்தை? இல்லங்க, என் வைஃப் தாங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டி வந்துருவாங்க. உங்க வைஃப் எங்க? ஏன் குழந்தையை கூட்டி போனோம்? இல்ல, பக்கத்துல தாங்க போயிருக்காங்க, வந்துருவாங்க. பலடாம சொல்றேன், எங்கடா குழந்தை? என்னடா நடிக்கிறியா? சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்குங்க. என் குழந்தை எங்க? வந்துருவாங்க, பக்கத்துல தாங்க போயிருக்காங்க. இதோ வந்துட்டாங்க பாரு. ஜெயஸ்ரீ, எங்க போன? இவங்க தான் கூட்டிட்டு போனாங்க. இந்த ஹெல்மெட் வேற வாங்கி கொடுத்தாங்க. இது போட்டாதான் சேஃப்டியாமே. யார் கூட்டாலும் போயிடுவியா? அம்மா கிட்ட சொல்லணும் தெரியாது உனக்கு? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. என்கிட்ட சொல்லிட்டு தான் நீங்க கூட்டிட்டு போன என் குழந்தைய. ஏங்க, அவளை திட்டாதீங்க. அவன் ஏன் இப்படி பண்ணான்னு நான் சொல்றேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டி புள்ளையும் ஸ்கூட்டியில் கோயிலுக்கு போயிருந்தாங்க. என் பொண்டாட்டி ஹெல்மெட் போட்டிருந்தா, என் பையன் ஹெல்மெட் போடலைங்க. அதாங்க நான் பண்ண தப்பு. ஒரு கார் ஆக்சிடென்ட்டால என் பொண்டாட்டி தப்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவன் ஹெல்மெட் போட்டிருந்தாங்க. என் பையன் ஹெல்மெட் போடாதனால இறந்துட்டாங்க. ஒரு ஹெல்மெட் போடாதனால என் குழந்தைய நான் இழந்துட்டேங்க. அதுலேருந்து ரோட்ல எந்த குழந்தையும் ஹெல்மெட் போடாமல் போனாலும் என் பொண்டாட்டிக்கு என் பையன் ஞாபகம் வந்துடுங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் பண்ணது தப்பு தான். சரி விடுங்கம்மா, நீ வா போலாம். சேஃப்டி முக்கியம்.